ஆடி முதல் நாள் அன்று எல்லோருடைய வீட்டு வாசலிலும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி உங்களுடைய வீட்டிற்கு அம்மனை வர வைக்கணும். இப்படி நீங்க அம்பாளை வர வைக்கும் பொழுது ஆடி மாதம் முழுவதுமே அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும். குடும்ப கஷ்டங்கள் தீரும், செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். நிலைவாசலை சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அதற்கு மேல மஞ்சள், குங்குமம், பொட்டு எல்லாமே வச்சுக்கோங்க. நிலைவாசல்ல கொஞ்சம் வேப்பிலையை சொருகி வைங்க. அதே போல நிலைவாசலுக்கு கீழ் பக்கத்துல நீங்க 2 தீபத்தை ஏத்தி வைக்கணும். அந்த தீப வழிபாட்டு முறையை எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு தாம்பூல தட்டுல 2 அப்படி இல்லைன்னா 3 இனுக்கு வேப்பிலையை அதன் மேல பிரிச்சு போட்டுக்கோங்க. மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. புதியதாக வாங்கினாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிற அகல் விளக்காக இருந்தாலும் சரி, நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். 1 விளக்கு 2 விளக்கு உங்களுடைய விருப்பம் போல நீங்க ஏற்றலாம். ஆனால் நிலைவாசலுக்கு 2 பக்கமும் இந்த தீபத்தை தவறாம ஏற்றணுங்க. இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம் அதிகாலை வேளையில ஏற்றலாம். காலையில 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள, அப்படி இல்லைன்னா மாலை நேரம் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். இந்த விளக்கை நீங்க ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லுங்க. இந்த தெய்வங்கள் வீட்டிற்குள்ள வரணும் அப்படின்னு மனமுருகி நிலைவாசல்ல பிரார்த்தனை செய்துட்டு நீங்க வீட்டிற்குள்ள பூஜை அறையில இருக்கக்கூடிய விளக்கை ஏத்தணும். அம்பாளை நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணணும்.